ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது திவ்யா சாண்ட்ரா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 அதாவது வேர்ல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிவாக சூப்பராக போயிட்டு இருந்தது. பட் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முக்கியமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் ஒரு பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு போச்சு. சரிங்களா? இந்த வாரம் முழுக்க அவங்க பேசவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க மைண்டுக்குள்ளே திவ்யா மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் சாண்ட்ராக்கு உண்டாயிடுச்சு. அதான் உண்மை. ஆனால் திவ்யாவுக்கு துளியளவும் கிடையாது. அதை வந்துட்டு இப்போ விஜய் பார்வதி கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதேமாதிரி பிரஜனுக்கு சுத்தமாக கிடையாது. அதை வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த சேரில் உட்காந்து சொல்லும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. புரியுதுங்களா? ரெண்டுமே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனால் சாண்ட்ரா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ வந்து அங்கே வந்து உட்காந்து அவங்க போன சோகத்தில் அழுதுட்டுருக்காங்க. அப்போ திவ்யா போகிறாங்க. திவ்யா போய்ட்டு ஒன்றுமே இல்லை, அவங்க சொல்ல வர விஷயங்கள் போன வாரம் நடந்த விஷயங்களை விலாவரியாக சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, நம்ம எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம், நம்மளுக்குள்ள ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் நடுவில் பேசவே இல்லை. அவரும் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, அதுக்குன்னு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேறேன், நானும் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேறேன். இப்படியே தனியாக இருந்தால் எப்படி? நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கலாம், நம்ம குரூப்பிசம் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு குரூப்பாக எவ்வளோ அழகாக இருந்துச்சு, மக்கள் நம்மக்கிட்ட என்டர்டைன்மெண்ட்லாம் எதிர்பார்ப்பாங்களே. இப்படி யோசிச்சு தான் அவர் வெளியே போயிட்டார். இப்படி சொல்லவே கடைசியில் அந்த இப்படி யோசிச்சு தான் அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சான்னு தெரில. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன சொல்ல வர நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்போது, இல்லை நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் உனக்கு புரியலையே அப்படின்றாங்க. சத்தியமாக எனக்கு புரியல, என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கத்துறாங்க. புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அது ரொம்ப தவறு. ஏன்னா இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்கள் பரிமாறி இருப்பாங்க, நல்லா பேசி ஜாலியாக சிரிச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஜெயிலெலாம் பண்ண அட்டகாசங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னும்போது இந்த ஒரு விஷயத்தால் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது திவ்யாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இப்போ இது எப்படின்னா, அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி என்ன பண்ணாலும் கோவம் வருது இல்லை, அது 2 பேருக்குமே வந்துட்டு உண்மை. ஆக்சுவலாக கமருதுன்னு சொந்தமே கிடையாது, ஒரு பொசசிவ்னஸில் இது மாதிரி நடக்குது. ஆனால் இங்கே சொந்தம், அதனால் அவங்களுக்குள்ளே வந்து ஹர்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு காரணம் திவ்யாவே கிடையாது. இதுதான் கொடுமை. ஆனால் பாவம் திவ்யாவை போட்டு போல பிறந்துட்டுருக்காங்க. சாண்ட்ரா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. திவ்யாவுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், இவ்வளோ கிளியராக சொல்கிறேன், என்ன டக்குன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சண்டை, ஒரு பெரிய சண்டை வெடிச்சிருக்கோம். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, 2 பேருக்கு விரிசல் உண்டாயிடுச்சு. இதை வந்து கம்மு மாதிரி ஒட்ட வைக்க போகிறது விஜய் பார்வதியா? விஜய் பார்வதி கம்மு மாதிரி ஒட்ட வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க கேமு, அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்கடின்ட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. பயங்கரமான அளவுங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக இது பியூர்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சாண்ட்ரா மனது தவறு. அது வந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. அவங்க ஒரு போனதை வந்து தாங்க முடியாமல், ஏன்னா அவர் போகும்போது வெளியே போயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக இது வந்து ரூல் விதிமீறல். அப்படியே போகணும், போகவே கூடாது. அந்த மாதிரி போனவங்கள திரும்ப இது மாதிரி உள்ளே வந்திருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். வைல்ட் கார்டு என்ட்ரி வேணால் வந்திருப்பாங்க. பிக் பாஸ் வந்து என்னென்னா சொல்லி உள்ளே வாங்கன்றாரு. ஸோ இது எங்கே போய் முடிய போகிறது? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.